ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஒன்றில் இங்கிலாந்து வின், இன்னொன்றில் இந்தியா வின். 3rd, 4th, 5th வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸைட்டடாக இருக்க போகுது. ராஜ்கோட், ராஞ்சி, தர்மசாலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd, 4th, 5th வந்து நடக்க போகுது. இது மூணுக்குமே ஸ்குவாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்குவாடாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஸ்குவாடில் இல்லை, விராட் கோலி இல்லை, கேஎல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அவங்களோட ஃபிட்னஸுக்கு ஏற்ற மாதிரி டீமில் ஆட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த பிளேயிங் 11 எப்படி இருக்க போது வர்ற ராஜ்கோட் டெஸ்ட்டில், அதாவது February 15 விளையாட போற அந்த 3rd டெஸ்ட்டில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஃபர்ஸ்ட்லி ரோஹித் சர்மா கேப்டன். ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச 2 டெஸ்ட் 4 இன்னிங்ஸுமே சேர்த்து அவர் அடித்த 290 அப்படின்னே சொல்லலாம். எஸ், டெஃபினெட்லி அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் தேவை டெஸ்ட் இன்னிங்ஸில். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டு, அண்ட் அவர் பிக் ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவர் மேலே அந்த ப்ரெஷர் என்னைக்குமே இருந்துகிட்டு தான் வந்து இருக்கு. டெஃபினெட்லி ராஜ்கோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். மேபி வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதே நேரத்தில் இன்னும் 173 ரன் தான் தேவை, 4000 ரன்கள் அப்படிங்கிறத டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் கடக்கிறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி அது இந்த டெஸ்ட் மேட்ச்ல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்டர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயங்கரமா பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் அடிச்ச அந்த ஒரு 200 விசாகப்பட்டினத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் எவர் நாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். 209 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் அடிச்சாரு. இந்தியா பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் இருந்தார் அன்னைக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து டெஃபினெட்லி இது மாதிரி நிறைய இன்னிங்ஸை ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் ராஜ்கோட் டெஸ்ட்லயே அதை நல்லா பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரரா வருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி பார்ப்போம். இப்போ வரைக்குமே அவர் வந்து 321 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா சுக்மன் கில் பொறுத்த வரைக்கும் அவர் அடிச்ச ஒரு செஞ்சுரினால அவரோட இடம் ரீடைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் ஸ்டில் எனக்கு என்ன அப்படின்னா அவர் நல்லா விளையாடணும், இன்னும் நிறைய கன்சிஸ்டண்டா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எஸ், ஆப்வியஸ்லி அவர் நல்ல பிளேயர் தான். நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து நல்ல பிளேயர் இல்லைன்னா நான் சொல்லல. அவர் நல்ல பிளேயர், பட் அவரோட ஒரு தப்பான ஜோன்ல இருக்காரு அப்படின்னா அவர் போயிட்டு டொமஸ்டிக் விளையாண்டுட்டு வர்றது நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன். பட் ஸ்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மேபி இதை கரெக்டாக கேரி ஃபார்வர்டு பண்ணார் அப்படின்னா அந்த மொமெண்டத்தை ராஜ்கோட் டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அண்ட் 4th and 5th டெஸ்ட்லேயே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அடுத்து 4th வந்து எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் ஃபிட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்துருவாரு. அந்த செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஜூரி, அது நிகில்னு சொல்லலாம், அதனால வந்து மிஸ் அவுட் பண்ணாரு. அண்ட் டெஃபினெட்லி இந்த மேட்ச் வந்து அவர் அவைலபிளாக ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா அவர் நெட் ப்ராக்டிஸ்குள்ள வந்துட்டாரு. மேபி என்ஓசி கிடைக்கல அப்படின்னா வேற யாராவது விளையாடலாம். ஆனா இப்போ நான் படிச்ச நியூஸ் படி என்ஓசி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விளையாண்டதுல ஹைதராபாத்ல அதுல 86 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சாரு. ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா நம்பர் 5 அப்படின்னு வர்றப்போ எனக்கு தெரிஞ்சு சர்ப்ராஸ் கான். எஸ், ரஜத் பட்டிதார் கொஞ்சம் முன்னாடி வேணா இறக்கி விடலாம், பட் நம்பர் 5னா சர்ப்ராஸ் கான் ஒரு பயங்கரமான ஃபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், விராட் கோலி ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் விளையாட போறது இல்லை, இந்த 3 டெஸ்ட்னு அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பா சர்ப்ராஸ் கானுக்கு அதனால ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், டெஃபினெட்லி வந்து சர்ப்ராஸ் கான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். அண்ட் நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு நமக்கு டொமஸ்டிக் அண்ட் இந்தியா ஏல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினெட்லி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணுவாரு. அண்ட் அவருக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்குங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. அதுக்கு அடுத்தபடியா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வர்றப்போ கேஎஸ் பரத் தான் அவருக்கு எடுத்திருக்காங்க. மேபி இந்த சீரீஸ் ஃபுல்லா வாய்ப்பு கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கேஎஸ் பரத் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் அண்ட் இந்தியா ஏலாம் ரொம்ப நல்லா ஆடின ஒரு பிளேயர் தாங்க. பட் ஆனால் என்னமோ தெரியல இந்தியன் டீம்ல ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காரு. மேபி அது வந்து மாற்றப்படும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ரவீந்திர ஜடேஜா, அவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹாம்ஸ்ட்ரிங் வந்துச்சு. ஹாம்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் ரெஸ்ட் கண்டிப்பா தேவை. அண்ட் கண்டிப்பா அவருக்கு சரியாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியா இப்ப 3 டெஸ்ட்லயும் அவரோட நேம வந்து ஃபிட்னஸ் அந்த இதுல வந்து சேர்த்திருக்காங்க. ஆப்வியஸ்லி அவர் கிளியர் பண்ணிட்டு உள்ள வந்துருவாரு. ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஒரு பெரிய இது கிடையாது. பட் ஆனால் 1 வீக் அவர் ரெஸ்ட் எடுத்தாலே போதும், அது நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா ரவிச்சந்திரன் அஸ்வின், இந்தியாவோட லீடிங் மேட்ச் வின்னர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு. அவர் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் 500 டெஸ்ட் விக்கெட் அப்படிங்கறத கிடைக்கிறதுக்கு. எஸ், டெஃபினெட்லி அந்த மைல் ஸ்டோனை ராஜ்கோட் டெஸ்ட்ல கடப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அஸ்வின் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்துல 3 விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாரு. அண்ட் அவர் தான் வந்து இந்தியாவை லீட் பண்ணி எடுத்துட்டு போனார் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஸ்பின் பவுலிங் மூலம். டெஃபினெட்லி அஸ்வின் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு செமையான ஒரு டேலண்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வரைக்குமே இந்த டெஸ்ட் சீரீஸில் 9 விக்கெட் அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக நம்பர் 9ல எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல். எஸ், அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான், நல்ல பேட்டிங் வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடினாரு. எஸ், ஆப்வியஸ்லி வந்து குல்தீப் யாதவுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு போவாங்க ராஜ்கோட் டெஸ்ட்டுக்கு. ஏன்னா அக்ஷர் பட்டேல்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியது இந்தியன் டீமுக்கு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 123 ரன் கேப்டனை விட அதிகமாக அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் டெஃபினெட்லி ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட் அவரு. பட் அந்த வாய்ப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கிடைக்க விடாம அப்படியே கொண்டு வந்துருச்சிங்க. பட் இதுக்கப்புறம் அவர் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் அடுத்து 10th வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கப்படும் அப்படி இப்படிலாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது, எங்களுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 டெஸ்ட் பவுலர் அவர், இன்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் டீமுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 15 விக்கெட் இந்த 2 டெஸ்ட் மேட்சையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு டெஸ்ட்ல 9 விக்கெட் ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசாகப்பட்டினத்தில் 2வது டெஸ்ட் மேட்ச்ல எடுத்தாரு. அண்ட் மறக்கவே முடியாததை எனக்கு தெரிஞ்சு ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பெரிய த்ரெட் ஃபார் இங்கிலாந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா நம்பர் 11 தான் முகமது சிராஜ். அவர் வந்து ஒரு டெஸ்ட் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுக்குறாரு. முகேஷ் குமாருக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் வந்து பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு கொஞ்சம் போர் கேமாக இருந்துச்சு ஹைதராபாத்தில், ஏன்னா விக்கெட்லெஸ்ஸாக அவர் போனார். பட் அவருக்கு பெருசாக ஓவர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்படலை. அண்டு முகமது சிராஜ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேற மாதிரி பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ராஜ்கோட்னு வர்றப்போ அங்கே நல்லா பண்ணியிருக்காரு அவர் வேற. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிளேயிங் லெவன். மேபி உங்களோட பிளேயிங் லெவன் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.